نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها صدق رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. புவிவாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்களித்த பேருபகாரி அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ். வையகம் வழிநடக்க வல்லவன் பாதையை தன் பாதையாக்கி சென்ற வல்லவன் கோமான் நபிகளார் பெருமான் ஹசரத் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அழகிய அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் இன்னும் கியாமத் நாள் வரை யார் அன்னாருடைய அழகிய வாழ்க்கை உண்மையான வடிவில் எடுத்து நடக்கிறார்களோ அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மற்றும் இவ்விடத்தில் ஜுமாவுடைய முழு பலனையும் அடைவதற்காக நேரகாலத்துடன் மஸ்ஜிதில் குழுமி இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாட்களில் சிறந்த நாள் சையீதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இத்தினத்தில் ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மேலான இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதில் நேரகாலத்துடன் வந்து வீட்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹு தஆலா எந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நலவுக்காக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்த விடயங்களை அல்லாஹு தஆலா அது நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கும் நஷ்ட விளைவிக்கும் என்று தடுத்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக மௌத்துக்கு முன்னால் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் என்னுடைய குடும்பத்திற்கும் அடுத்ததாக இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை படைத்து அதில் சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக அல்லாஹு தஆலா மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அந்த மனித இனத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக பல நபிமார்கள் ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்றவாறு அனுப்பி அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டி கொடுத்து கொண்டிருந்தான். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட சிறந்த சமூகம், சிறந்த நபி ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய உம்மத்தாகிய நாங்கள். இந்த உம்மத்து அல்லாஹு தஆலா வடிவமைத்திருக்கின்றது முறை
இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா ஒரு அழகான கட்டமைப்பாக வடிவமைத்துள்ளான். இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுகளை நோக்கமாக கொண்டு இந்த உம்மத்துள்ள ஒவ்வொரு மனிதர்களும் மஸ்ஜிதுடன் தொடர்பு பட்டு தன்னுடைய ஈருலக வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை நீக்கி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்து அவருடைய மக்கா வாழ்க்கையிலிருந்து 13 வருட வாழ்க்கையை கழித்ததுக்கு பின்னால் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சந்தர்ப்பத்தில் அங்கு போகக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடன் சஹாபாக்களுக்கும் சேர்த்து அவருடைய எந்த பொருளும் இல்லாமல் அவருடைய உயிர் மட்டும் அவரிடம் இருக்கும் நிலையில் எந்த உடைமைகளும் இல்லாமல் மதீனாவை நோக்கி சென்றார்கள். நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம், நம்முடைய நாட்டில் பல தசாப்தத்துக்கு முன்னால் ஏற்பட்ட பல பிரச்சனை நேரம் மக்கள் இடம்பெயர்ந்து வந்தார்கள். வரக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்காக வேண்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் முதலாவதாக என்ன செய்வார்கள் என்று நாம் அனைவர்களும் அறிந்த விடயமே. அந்த வந்த மக்களுக்காக வேண்டி தங்குமிடங்களை தயார் செய்வது, அவர்களுக்கு வதிவிடங்களை தயார் செய்வது, அவர்களுக்கு உணவுகளை வழங்குவது, இவ்வாறான ஏற்பாடுகளை செய்வார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அந்த மதீனா மாநகரத்துக்கு அழைத்து சென்றதற்கு பின்னால் அங்கு நபி அவர்கள் முதலாவதாக நாடியது, முதலாவதாக விரும்பியது அந்த மதீனா மாநகரில் அல்லாஹ்வுடைய ஒரு வீட்டை அமைக்க வேண்டும். வந்த சஹாபாக்களை எவ்வாறு அவருடைய தொழில்களை அமைத்துக் கொடுப்பது, வந்த சஹாபாக்களுக்கு எப்படி வீடுகளை அமைப்பது என்பதை முதலில் சிந்திப்பதற்கு முன்னால் நபி அவர்கள் முதலாவதாக அந்த மண்ணில் எவ்வாறு ஒரு மஸ்ஜிதை நிர்ணயிப்பது என்று தான் அவருடைய யோசனையாக இருந்தது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இவ்வளவு பிரச்சனையில் இருக்கும் போது மஸ்ஜிதை கட்ட ஆரம்பித்தார்கள்? ஏன் மஸ்ஜிதை நிறுவ ஆரம்பித்தார்கள்? ஏன் என்று சொன்னால் மஸ்ஜித் என்பது அது வெறுமனே கட்டிடங்கள் அல்ல, கல்லாலும் மண்ணாலும் அலங்கார விளக்குகளாலும் சூழப்பட்ட இடம் மட்டுமல்ல, அது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ராசிக், அந்த மாலிக் அல்லாஹ்வுடைய அது வீடு, அல்லாஹ்வுடைய இல்லம். அந்த இல்லத்துடன் யாரெல்லாம் தொடர்பு படுவார்களோ, அந்த மஸ்ஜிதுகளை யாரெல்லாம் ஹயாத்தாக்குவார்களோ, அல்லாஹு தஆலா அவருடைய ஈருலக வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ராஹத்து, கண்ணியம் அனைத்தையும் அல்லாஹ் வழங்குவான். அதனால் தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக மஸ்ஜிதை மதீனா நகரில் அமைத்தார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பிரதான வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. அது அந்த மஸ்ஜிதை வெறுமனே நாங்கள் அலங்காரித்து வெறுமனே அதனை பராமரிப்பது மட்டுமல்லாமல் அதனை அமல்களை கொண்டு நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். அந்த மஸ்ஜித் 24 மணி நேரமும் ஒரு அமல் முடிய இன்னொரு அமல் நடக்கக்கூடிய இடமாக அந்த மஸ்ஜித் இருக்க வேண்டும். மஸ்ஜிதுடன் இணையக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு ஆகும் விருப்பமான இடம் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு உலகில் விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் அது மஸ்ஜிதாகத்தான் இருக்கும். அது ஓலையால் வேயப்பட்டதாக இருக்கலாம், தஹரத்தால் கட்டப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அது சுஜூது செய்யக்கூடிய மஸ்ஜிதாக இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் பார்வையில் கண்ணியமானது, சிறப்புக்குரிய இடமாக அல்லாஹ்வால் கருதப்படும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மக்களுக்கு சில நன்மாராயங்களை சொல்லி இருக்கிறார்கள்.
அந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நலவு உலகத்தில் கோடான கோடி கணக்கு கொடுத்தோ லட்சக்கணக்கு கொடுத்தோ நாங்கள் வெளிநாடுகள் சென்று பெரும் லக்ஸரி ஹோட்டல்ல தங்கினால் கூட அந்த நன்மைகளை அடைய முடியாது, அந்த பஷாரத்துகளை நன்மாராயங்களை அடைய முடியாது. அது வெறுமனே மஸ்ஜிதுக்கு வருவதை கொண்டு மஸ்ஜிதில் அமல்களில் ஈடுபடுவதை கொண்டு மட்டும்தான் அந்த நன்மைகளை அடைய முடியும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் ஒருவர் வீட்டில் வுது செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டுக்கு வருகை தருவார் என்று சொன்னால் அவர் வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை எழுதுகின்றான், ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான், சுவர்க்கத்துடைய ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்தி கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டிய எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைக்கின்றோம். ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா எத்தனையோ பாவங்களை மன்னிக்கின்றான், எத்தனையோ நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்றான். நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸில் வழங்கப்படுத்தினார்கள், எவ்வளவு பெரும் நன்மை என்று சொன்னால் அந்த நன்மைகளை அறிவோம் என்று சொன்னால் மஸ்ஜிதுக்கு அதிகம் நேரம் கொடுப்போம். நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், யார் ஒருவர் வீட்டில் வுது செய்த நிலையில் 5 நேர தொழுகைகளை மஸ்ஜிதில் தொழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் மஸ்ஜிதுக்காக வருகை தருகிறார்களோ ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜில் முஹ்ரிம், இஹ்ராம் கட்டிய நிலைமையில் ஒரு ஹஜ் செய்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய நன்மை. இன்று 25 லட்சங்கள் செலவழித்து தன்னுடைய காலங்களை நேரத்தை செலவழித்து எவ்வளவு பெரும் தியாகத்துடன் அந்த கடமையை நிறைவேற்றுகிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு நேரமும் வீடுகளில் வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு உரிய நேரத்தில் வருகை தருவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நேரமும் 5 நேர தொழுகையில் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய நன்மைகள், ஒவ்வொரு நாளும் 5 ஹஜ்ஜுடைய நன்மைகளை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது அதிகம் இரக்கம் கொண்டிருக்கின்றான். நாங்கள் இத்தனை நன்மைகளையும் நபி அவர்கள் சொல்லி காட்டினது மஸ்ஜிதுக்கு வருவதை கொண்டு. நாங்கள் இன்னும் மஸ்ஜிதுக்குள் வந்து எந்த ஒரு அமலும் செய்யவில்லை, இன்னும் மஸ்ஜிதுக்குள் எந்த ஒரு அமலுக்காக வேண்டி வரவில்லை. வர்றதுக்கு நன்மை, அதுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துகின்றான், எங்களுடைய உள்ளங்களை வெளிச்சமாக்கின்றான். எப்பவும் உள்ளம் ராகத்தடைந்த நிலைமையில், எப்பொழுதும் சந்தோஷத்துடன் அடைந்த நிலைமையில் உள்ளம் இருந்து கொண்டிருக்கும். நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா இந்த பூமியை செம்புத்தரையாக மாற்றி சூரியனை ஒரு ஜான் தலை உசக்க கொண்டு வந்ததுக்கு பின்னால், உயரத்துக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த மக்களை சில மக்கள் 7 கூட்டத்தார் அவனுடைய அரசுடைய நிழலை கொடுத்து பாதுகாப்பான். அவனுடைய அரசுடைய நிழலை அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் கொடுப்பான். நபி அவர்கள் அந்த 7 கூட்டத்தில் ஒரு மனிதரை ஞாபகப்படுத்தினார்கள், வரஜுலுன் முஅல்லகுல் கல்பில் மசாஜித், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதுடன் இணைந்தவாக்கு இருக்கும். அப்படியான மனிதர்களை அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த இக்கட்டான நிலைமையில் தாயை கண்டுட்டு மகன் ஓடுவார், மனைவியை கண்டு கணவன் ஓடுவார். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த நிலைமையில் அல்லாஹ் மஸ்ஜிதுடன் தொடர்பு இருந்த அந்த மனிதரை கியாமத்துடைய நாளில் அரசுடைய நிழலுக்கீழ் வைத்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய மஸ்ஜிதை நெருங்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸில் விளங்கப்படுத்தினார்கள், யார் காலையிலோ மாலையிலோ மஸ்ஜிதுக்காக நேரம் கொடுத்து வருவார் என்று சொன்னால் அவர் வரக்கூடிய நேரமெல்லாம் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் அவருக்காக வேண்டி விருந்து பிரசாரத்தை ஏற்பாடு செய்கின்றார். இன்று உலகத்தில் ஒரு அந்தஸ்தில் உள்ளவர், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி,
இல்லாட்டி நாட்டுடைய ஒரு மந்திரி, இல்லாட்டி ஒரு பெரிய இடத்தில் உள்ள ஒரு மனிதர் நமக்கு ஒவ்வொரு நேரம் நாங்க 2 நேரம் எங்களுக்கு காலையில மாலையில நீங்க எந்த வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு எந்த வீட்டுல தான் சாப்பாடு விருந்துன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். எல்லாத்தையும் சொல்லுவோம். இன்றைக்கு இன்னார வீட்டுல காலை சாப்பாடு, இன்னார வீட்டுல இரவு சாப்பாடு, நான் போகணும். அன்பார்ந்த சகோதரர்களே, முழு உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன், ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்கும் சொந்தக்காரன், உலகத்துள்ள அனைத்து நாட்டுடைய அரசருக்கெல்லாம் அரசனாகிய அந்த அல்லாஹ் அவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் சுவர்க்கத்தில் மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளமும் சிந்தித்திராத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காலும் கேட்டிராத இன்பங்களுக்கு மேல் இன்பங்கள் நிறைந்த அந்த சுவர்க்கத்தில் மஸ்ஜிதுக்காக வரக்கூடிய நேரத்தில் விருந்துகளை ஏற்பாடு செய்கிறார். இதை எந்த இடத்தில் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும்? உலகத்தில் எந்த இடத்தில் கோடிக்கணக்காவது கொடுத்தோ சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை, சுவர்க்கத்தில் ஒரு நேர உணவை எங்களால் தயார் செய்ய முடியுமா? ஆனால் தயார் செய்யக்கூடிய இடம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இந்த மஸ்ஜிதாக மட்டும் தான் இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமல்களை கொண்டோ ஏன இதர வழிபாடுகளை கொண்டு நாங்கள் அதனை ஹயாத்தாக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் எப்பொழுதோ ஹயாத்தாக்கப்படுமோ, ஒரு ஊருடைய ஒரு பகுதியுடைய மஸ்ஜிதை அந்த ஊருடைய வளத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊருடைய செழிப்பை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊருடைய ஒற்றுமையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அந்த மஸ்ஜிதுடைய அந்த மஹல்லா வாசிகள் எவ்வளவு நேரம் மஸ்ஜிதில் நேரம் கொடுப்பது என்பதை பார்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ஊருடைய செழிப்பை, இந்த ஊருடைய பஜாருடைய செழிப்பை, இந்த ஊருடைய மக்களுடைய ஆரோக்கியத்துடைய செழிப்பை விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு நாங்கள் அதிகமாக நேரம் கொடுப்பது, ஐநேர தொழுகைக்கு குறைந்தது 5 நேர தொழுகைக்கு அதானுக்கு முன்னால் மஸ்ஜிதுக்காக நேரம் கொடுக்க வேண்டும். இந்த மஸ்ஜித் நகரப்புற எல்லையில் இருப்பதனால், நகரத்தின் மத்தியில் இருப்பதனால் இங்குள்ள ஒவ்வொருத்தரும் நாங்கள் கடையுடைய வியாபாரிகள், முதலாளிகள், தொழிலாளிகளாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உள்ளத்தில் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், இந்த மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவது எங்களுடைய பொறுப்பு. நான் எவ்வாறு மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவது? வருடத்துக்கு இந்த மஸ்ஜிதுக்கு பெயிண்ட் வாங்கி கொடுத்து அடிச்சு பசந்தா வைக்கிறதுக்கா, லைட்ட போட்டு இல்லாட்டி பேனை போட்டு அழகா வைக்கிறதுக்கா? இல்ல, இதுக்கு மட்டும் இல்ல. மஸ்ஜிதுக்கு நாங்க நேரம் கொடுத்து மஸ்ஜிதை ஹயாத்தாக்கணும். அதானுடைய சத்தம் கேக்குதா? அதானுடைய சத்தம் கேக்குதா? மஸ்ஜிதுக்குள்ளால நாங்க வர வேண்டும். முதலாளி வரணும், தொழிலாளி வரணும், கஸ்டமர்ஸா வரக்கூடியவங்களும் மஸ்ஜிதுக்குள்ள வரணும். இப்படி வரும் என்று சொன்னா மஸ்ஜித் ஹயாத்தாகிறதோட எங்களோட பஜார்களும் செழிப்பாகும். இன்றைக்கு நாங்க மஸ்ஜிதுக்கு எப்படி நேரம் கொடுக்கிறோம்? என்னுடைய கஸ்டமர் எல்லாம் போனதுக்கு பின்னால, ஆஃப் டைம் ஆகினதுக்கு பின்னால, அசருடைய நேரம் நெருங்குது, லுஹருடைய கடைசி நேரம், லுஹரையும் தொழுந்துட்டு அசரையும் தொழுந்துட்டு போறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, 5 நேர தொழுகையில் அல்லாஹ் தஆலா கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நேரமும் மஸ்ஜிதுக்காக அதானுடைய சத்தம் கேட்கும் என்று சொன்னால் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் எப்படி என்று சொன்னால் மஸ்ஜிதுடன் தொடர்பு, மஸ்ஜிதின் பக்கத்தால் பஜார்களில் கடை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அதானுடைய சத்தம் கேட்கும் என்று சொன்னால் சஹாபாக்களின் காதுகளில் அவர்களுடைய மேல்கள் மஞ்சளிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அழைப்பு வருகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அழைப்பு வருகிறது. அந்த பெரியவன் என்ற அழைப்புக்கு முன்னால் என்னுடைய தொழில் பெரிதல்ல, என்னுடைய கஸ்டமர்ஸ் பெரிதல்ல, என்னுடைய பணம் பெரிதல்ல, என்னுடைய பொருளாதாரம் பெரிதல்ல. எனக்கு பெரியவன் படைத்த ரப்புல் ஆலமீன்.
அவன் தந்தது தான் இந்த கடை, அவன் தந்தது தான் இந்த தொழிலாளி, அவன் தந்ததுனால தான் இந்த வீடு, அவன் தந்ததுனால தான் இந்த வாகனம். அவன் தந்ததை அனுபவித்துக் கொண்டு அவனுடைய அழைப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை மறுத்து அதை உதாசீனம் படுத்தி நாங்கள் கடைகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய நேரங்களை நாங்கள் சரியாக மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாக அமைக்க வேண்டும். அந்நிய பிரமத சகோதரர்கள் விளங்க வேண்டும். இந்த மஸ்ஜிதில், அனுராதபுரம் டவுனுடைய மஸ்ஜிதில் அதான் சொல்லப்பட்டு விட்டால் என்று சொன்னால் எந்த முஸ்லிம் கடைக்கும் போக முடியாது, அனைத்து மக்களும் மஸ்ஜிதுக்குள் இருப்பார்கள் என்று விளங்கி அவர்கள் ஹிதாயத் பெற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதனை உணர்வு பூர்வமாக விளங்கப்படுத்த வேண்டும். அப்படி விளங்கப்படுத்துவோம் என்று சொன்னால் எங்களுடைய பஜார்கள், எங்களுடைய ஒவ்வொரு இடங்களும் நிம்மதி நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்த இடமாக மாற முடியும். அடுத்ததாக மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவதற்கு ஒரு உன்னத வழித்தான், ஒரு சிறந்த வழித்தான் மஸ்ஜிதுகளில் அடிக்கடி குர்ஆன் ஓதும் சத்தங்களை, மக்தப் வகுப்புகளை, குர்ஆன்கள் தஃசீர்கள் விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய வகுப்புகள், ஹதீஸ்களை விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய வகுப்புகள், குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து படித்துக் கொடுக்கக்கூடிய வகுப்புகளை உருவாக்க வேண்டும். மஸ்ஜிதுகளுக்கு போடப்படக்கூடாது, இத்தனை மணியுடன் மஸ்ஜித் மூடப்பட்டு இத்தனை மணிக்கு துறக்க வேண்டும் என்பதா. மஸ்ஜிதுகள் 24 மணி நேரமும் அமல்களால் நிறைந்த மஸ்ஜிதுகளாக ஆக வேண்டும். யார் ஒருவராவது இந்த பிரச்சனைக்காக மஸ்ஜிதுக்கு வருகிறார், அவருக்கு உள்ளத்தில் தெரிய வேண்டும், இந்த மஸ்ஜிதுக்கு எந்நேரம் போனாலும், எந்த நேரத்தில் போனாலும், எந்த பிரச்சனைக்கு போனாலும் விடை கிடைக்கும், அதுக்கான விடை அந்த மஸ்ஜிதிலிருந்து எடுக்கும் என்று நினைக்கிற அளவுக்கு மஸ்ஜிதுகள் அமல்களால் ஹயாத்தாக வேண்டும். விசாலமான மஸ்ஜிதுகள், ஃபஜ்ருடன் தொழுகையுடன் மஸ்ஜித் மூடப்படக்கூடாது. குர்ஆனுடைய வகுப்புகள் உருவாக வேண்டும். மக்களுக்கு அல்லாஹ்வை, ரசூலை, அந்த நபியுடைய சுன்னத்தை விளங்கப்படுத்தக்கூடிய வகுப்புகள், அதற்கான தர்பியா நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்களாக எங்களுடைய மஸ்ஜிதுகள் அமையும் என்று சொன்னால் அது உயிரோட்டம் உள்ள ஒரு மஸ்ஜிதாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக ஒவ்வொரு மஸ்ஜிதிலுள்ள சுற்றியுள்ள மக்களையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடமாக மஸ்ஜித் உருவாக வேண்டும். மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் ஒற்றுமையாக, ஒரு தாயுடைய குழந்தை போன்று ஒற்றுமை பற்றி வாழ வேண்டும். எப்பொழுதோ ஒரு மஸ்ஜிதுக்கு கீழால் உள்ள மக்கள் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய உதவிகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் வந்து இறங்கக்கூடிய இடமாக அந்த மஸ்ஜிதுகள் இருந்து கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, ஒற்றுமையுடைய விடயத்தில் முழு மூச்சாக பல கவனங்களை நாங்கள் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நமக்கு மத்தியில் பணத்தால், பொருளாதாரத்தால், பல விடயங்களால் பல பிரிவுகளை உண்டு பண்ணி இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் மஸ்ஜிதில் இந்த இடத்தில், இவர்களுக்கு மஸ்ஜிதில் இந்த இடத்தில் என்று தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அல்ல. மஸ்ஜிதுகள் எல்லாருக்கும் ஒரே இடத்தை கொடுக்கக்கூடிய, எல்லா மனிதர்களும் ஒரே சமமானவர்கள் என்று விளங்கப்படக்கூடிய இடமாக மஸ்ஜிதுகளை மாற்ற வேண்டும். அடுத்ததாக மஸ்ஜிதுகளுக்கு வரக்கூடிய நாங்கள், இது பஜாருடைய மஸ்ஜித் என்பதால் ஞாபகப்படுத்துகின்றேன். நாங்கள் மஸ்ஜிதுக்கு வந்ததற்கு பின்னால், சில நேரங்களில் மஸ்ஜித் தொழுகைக்கு பின்னால் கொஞ்ச நேரம் மஸ்ஜிதில் இருந்துட்டு போவோம் என்பதாக நினைத்து நாங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து வருவோம், உறவினர்களுடன் சேர்ந்து இருப்போம். நாங்கள் நன்றாக விளங்க வேண்டும், மஸ்ஜிதுக்கு வருவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் மஸ்ஜிதுக்கு வருகிறோம். தொழுகை முடிந்ததற்கு பின்னால், மஸ்ஜிதுடைய தலீம் முடிந்ததற்கு பின்னால், பல லட்சக்கணக்கான நன்மைகளை தேடியதற்கு பின்னால் மஸ்ஜிதுகளுடைய ஓரங்களில் இருந்து, மஸ்ஜிதுடைய தோட்டத்துக்குள் இருந்து வேறொருவரை பற்றி குறை பேசுவது, இன்னார்களை பற்றி கதைப்பதை நாங்கள் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான், ஒரு மனிதனுடைய குறையை பேசுவது அந்த சகோதரனுடைய மாபிசத்தை புசிப்பதற்கு சமம். நாங்கள் ஒவ்வொரு நாளும்
ஃபஜ்ருடைய அமல்களில் இருந்து ஈடுபட்டதுக்கு பின்னால் இவ்வாறான குறைகள் தேடும் விஷயத்தில் கண்ணாக இருப்போம் என்று சொன்னால், இல்லாட்டி பகுதிக்காக வேண்டி ஜோக்குக்காக வேண்டி ஒருத்தரை பற்றி குறை பேசுவோம் என்று சொன்னால், எடுத்த அமல்களை அந்த இடத்திலே கரைத்து விட்டு நாசமாக்கி விட்டு மஸ்ஜிதை விட்டு கை சேதப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் வெளியாகின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், அமல்களால் என்னுடைய உள்ளங்களை நான் ஹயாத்தாக்க வேண்டும், என்னுடைய உள்ளத்துடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும். இந்த நோக்கத்துடன் வந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை அடைந்து சந்தோஷம் அடைந்தவர்களாக வெளியே செல்ல வேண்டும். அடுத்ததாக மஸ்ஜிதுடைய பகுதிகளை சுத்தமாக வைப்பது. அநேகமான மஸ்ஜிதில் உள்ள ஒரு பிரச்சனை தான், மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்கள் பயானுடைய நேரத்தில் இல்லாட்டி மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நேரத்தில் கையில் உள்ள காலுள்ள நகங்களை பிச்சு கீழே போடுறது, சோமரத்தனத்துக்காக வேண்டி பிச்சு மஸ்ஜித் நாசமாக்கிட்டு போறது. மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதுக்குள் மிக சுத்தமான முறையில் இருந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு, மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய இல்லம். அந்த இல்லத்துக்கு நேரம் கொடுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் விளங்க வேண்டும், என்னுடைய சக்தியை கொண்டு தான் நான் மஸ்ஜிதுக்கு வாரண்டது இல்லை. அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துல மஸ்ஜிதுடைய சிறப்பை வச்சதுனால, உள்ளத்துல மஸ்ஜிதுடைய தாக்கத்தை வச்சதுனால அல்லாஹ் மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு வாரான். அல்லாஹு தாலா அந்த தௌஃபீக்க தரலாட்டி எங்களை யாராலையும் மஸ்ஜிதுக்குள்ள வர முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு பஜார்ல எத்தனை முஸ்லிம் கடைகள் இருக்கு, எத்தனை வாலிபர்கள் எத்தனை முஸ்லிம்கள் பஜார்ல வியாபாரம் செய்யறாங்க. ஏன் அதான் கேட்டு முடிய யாருக்கும் ஆசை இல்லாம இல்ல, அதான் கேட்டு முடிய மஸ்ஜிதுக்குள்ள வரணும், அதானுக்கு முன்னால மஸ்ஜிதுல இருக்கணும். பஜார்ல இறங்கி கடையில கேளுங்க, கஸ்டமர்ஸ் வந்ததுனால வரல, வியாபார டைம் வர கிடைக்கல, கொஞ்சம் வேலை ஸ்டாக் பண்ணிருச்சு சாமான வர கிடைக்கல. பஜாருக்கு வந்து இருக்கிறாரு, ஆனா மஸ்ஜிதுக்காண்டி எதற்காண்டி வாராருன்னு சொன்னா, மஸ்ஜிதுல கொஞ்சம் தண்ணி எடுப்போம், மஸ்ஜிதுக்கு வாராரு மஸ்ஜிதுல டாய்லெட்டை பாவிக்க, ஆனா தொழுகைக்கு அமலுக்கு இல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, உள்ளத்துல யோசிச்சு வைங்க, அல்லாஹு தாலா என்ன மஸ்ஜிதோட எந்த தரத்துல வச்சிருக்கிறான். எனக்கு மஸ்ஜிதுல டாய்லெட்டை பாவிக்கிற அளவுக்கு எந்த தரம் இருக்கு, இல்லாட்டி மஸ்ஜிதுல வாசல்ல வந்து மஸ்ஜிதுடைய உலமாக்களோட மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளோட பேசிட்டு போற அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன தகுதி வச்சிருக்கிறான். எதற்காக வேண்டி மஸ்ஜித் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானா, அதனை உருவாக்கி தந்திருக்கிறானா என்பதை நாங்கள் அனைவர்களும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு போவதை சந்தோஷமாக போகிறேனா, இல்லாட்டி முதலாளிட அவர் எனக்கு ஏசுவாரு, அவர் மஸ்ஜிதுக்கு போகலாட்டி கத்துவாரு அந்த பயத்துல போறேனா, இல்லாட்டி மஸ்ஜிதுல போயிட்டு கொஞ்சம் தொழுந்துட்டோ அதுக்கு பின்னால் ஓபோன் எடுத்துட்டு வர்ற நோக்கத்துல போறேனா என்னதை நாங்க சிந்திக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் ஒவ்வொரு இன்றைக்கு எவ்வளவுக்கு மஸ்ஜிதுடைய பஜார் நிலைமை ஆகிட்டுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். வெள்ளிக்கிழமை நாளுடைய நேரமாக இருந்தாலும் யாரும் கோவிப்பதற்காக வேண்டி இல்ல, உண்மையான யதார்த்தமான விஷயம். மஸ்ஜிதுகள் வெள்ளிக்கிழமை கடை மட்டும் மூடப்படுது, அந்த கடைக்குள்ளால வாலிபர்கள் இருந்து கொண்டு தொலைபேசிகளோட ஸ்மார்ட் போன்கள்ல அனாச்சாரங்கள் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒவ்வொரு கடையுடைய முதலாளிகளும் கடைக்கான பொறுப்புதாரிகளும் கவனிக்க வேண்டும். ஹஜரத் நாங்க சொன்னோம், போகலாட்டி செய்ய வழி இல்லை, இந்த பேச்சு எங்களுக்கு சரி வராது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பொறுப்பாக ஆக்கி இருக்கிறான். கீழால் உள்ள தொழிலாளி எங்களுக்கு பொறுப்பு. மஸ்ஜிதுக்கு அவங்களை நாங்க கையோட கூட்டிட்டு வரணும். மஸ்ஜிதுக்காக கடைகள் மூடப்பட்டு மஸ்ஜிதுக்கு வந்து தொழிலாளி முதலாளி அனைவர்களும் ஒன்றாக இருந்து அமல்கள் செய்துட்டு திரும்ப கடைக்கு போக வேண்டும். இவ்வாறான இடங்களாக எங்களோட மஸ்ஜிதுகளை நாங்க ஆக்குவோம் என்று சொன்னால் மஸ்ஜிதுகள் செழிப்படைவதுடன் எங்களுடைய வியாபாரங்கள் செழிப்பாகும், குடும்பத்துக்குள் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை உண்டாகும். எதிர்வரக்கூடிய சமுதாயத்தை எங்களுடைய வாலிப குழந்தைகளை மஸ்ஜிதுடன் தொடர்புகளை உண்டு பண்ண வேண்டும்.
தொண்டு நாங்கள் மஸ்ஜிதை விட்டு என்னுடைய வாலிபர்களை தூரமாக்குவோம் என்று சொன்னால் அந்த சமூகம் பின்தங்கிய சமூகமாக, பல விடயங்களுக்கு பயந்த அஞ்சிய சமூகமாக மாறிவிடும். தலை உயர்த்தி வாலிபர்களாக வாழ மாட்டார்கள். இந்த உம்மத்தை, இந்த தீன் வளர்வதற்கு நபி அவர்கள் பாவித்த பெரும் ஆயுதம் தான், பெரும் ஒரு பகுதி தான் வாலிபர்கள். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நுசிர்து பிஷ்ஷபாப், இந்த தீனை வளர்ப்பதற்கு எனக்கு உதவியவர்கள் இந்த வாலிபர்கள் தான். இந்த வாலிபர்கள் ஈமானுடைய தன்மையுடன், அவர்கள் அந்த வீரத்துடன் பஜார்களில் புலம்புவார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நன்னடத்தையின் மூலம், அவர்களுடைய அஹ்லாக்கின் மூலம் சமூகத்துடைய வளர்ச்சி, பெரும் வளர்ச்சிகளை கண்டு கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய சமூகமாக நம்முடைய சமூகங்களை மாற்றி பேசப்பட்ட விடயங்களை உள்ளத்தில் கொண்டு எடுத்துக்கொண்டு நாங்கள் தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், எனக்கு எந்த முதலாளி மஸ்ஜிதுக்கு எந்த அளவுக்கு நேரம் தாராரு. முதலாளி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், நான் எவ்வளவு நேரம் மஸ்ஜிதுக்காக நேரம் கொடுக்கிறேன், எந்த கீழால வேலை செய்யக்கூடியவனுக்கு நான் அமலுக்காக வேண்டி நேரம் கொடுக்கிறேன், நான் யோசிச்சு பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உண்மையான மூமின் யார் என்று சொன்னால், தான் விரும்பக்கூடியதை அதே விடயத்தை தன்னுடைய பிற சகோதரருக்கும் விரும்ப வேண்டும். இன்றைக்கு முதலாளி விருப்பம் மஸ்ஜிதுல முன்சஃப்ல நின்று இமாம் ஜமாத்துடன் தொழுறதுக்கு அவருக்கு விருப்பம், மஸ்ஜிதுல பயான்ல இருக்க விருப்பம், மஸ்ஜிதுல தலீம்ல இருக்க விருப்பம், மஸ்ஜிதுல கொஞ்ச நேரம் ராஹத்தா இருந்து தஸ்பீஹ் செய்யறதுக்கு, திக்ர் செய்யறதுக்கு விருப்பம். ஆனா இந்த கடையில உள்ள கீழால இருக்கிறவங்க அவங்க ஏதோ ஒரு வகையில இருந்துட்டு போறாங்க. இங்க முதலாளி முன்சஃப்ல அமல், அங்க உள்ளுக்கு பாவங்க நடக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அங்க வளர்ச்சியை காண முடியாது, அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா மனிதர்களும் அமலுடன் ஈடுபட்டு மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவோம் என்று சொன்னால், உயிரோட்டம் உள்ள மஸ்ஜிதுகளாக எங்களோட மஸ்ஜிதுகளை ஆக்குவோம் என்று சொன்னால் சந்தோஷத்தை நாங்கள் இலகுவாக அடைய முடியும். எனவே வல்ல அல்லாஹு தஆலா மஸ்ஜிதை ஹயாத்தாக்கி சந்தோஷமுள்ள சுபிட்சமுள்ள வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யாழோட பாவத்தை மன்னிச்சிருவாக. யாழ்லா யாழோட மஸ்ஜிதோட காலங்களை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அனைவர்களுக்கும் தந்தருள்வாக. யாழ்லா அட உள்ளங்களை மஸ்ஜிதோட தொடர்பு படுத்திடுவாக. யாழ்லா மஸ்ஜிதுகளை உயிரோட்டம் உள்ள மஸ்ஜிதுகளா மாற்றி சிறப்புப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மஸ்ஜித் எதற்காக வேண்டி கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த நபியுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய உம்மத்தாய் நம் அனைவர்களை மாத்தருள்வாக. யா அல்லாஹ், என்ற அனைவருடைய ஹலாலான ஜாயிஸான அத்தனை தேவைகளை பூர்த்தி செஞ்சு வச்சிருவாக. யா அல்லாஹ், என்ற துஆக்களை கபூல் செய்து கொள்வாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்குள்ள கடன் பிரச்சனைகள், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை நீக்கி ஈருலக வாழ்க்கையும் சந்தோஷமானதாக ஆக்கி வச்சிருவாக. யா அல்லாஹ், அனைத்தையும் பொருந்திக் கொள்வாக. யா அல்லாஹ், வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.